கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ பார்க்க போகிறது சிலுவை பற்றி உபதேசம். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். நம்ம சிலுவை உபதேசம் வேண்டாம் அப்படி சொல்லணும்னா நம்ம யார் பைத்தியம் தான். பைத்தியம் பிடிச்சவங்க அப்படி சொல்லணும். சிலுவை உபதேசம் பைத்தியமாக கெட்டு போகிறதுக்காக காரணம்னு அர்த்தம். சிலுவை மிக முக்கியமானது. எப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலுவை பற்றி ஒரு இடல் ஒழிந்திருக்கணும். சிலுவை பற்றி ஒரு இடல் நமக்கு ஒழிந்திருக்கணும்னா நம்ம சிலுவை குறித்து நிறைய பேருக்கு நிறையா வியாக்கியானங்கள் உண்டு. சிலர் சொல்லுவாங்க சிலுவை புதிய சின்னம்னு சொல்லுவாங்க. சிலர் சாபத்தின் சின்னம். சிலர் ரொம்ப நல்லதுங்க, அதை பார்த்து நாங்கள் கும்பிட்டு போனால் அது நடக்குதுங்க நான் புத்தி போட்டுக்குவாங்க. அது விக்கிரகம் தான். சிலுவையை நம்ம விக்கிரகமாக பாவிக்கக்கூடாது. சிலுவை சபைகளில் பார்த்தீங்கன்னா மேலே உச்சில் வைப்பாங்க. கேட்டால் சபை சர்ச்சில் தெரியணுமா? சர்ச்சில் தெரியணும்னு என்ன அவசியம்? சர்ச்சில் தெரிந்தால் தான் நான் சிலுவை வச்சா சர்ச்சில் தெரியுமா? நீ துதிச்சா பாடல் பாடும்போது சர்ச்சில் தெரியாதா? இல்லை அது ஒரு அடையாளங்க. சிலுவை வச்சுட்டோம்னா இப்போ பார்க்குறவங்கலாம் சரி சர்ச்சில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு போக மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இடையில உண்டாக்குற நீ அவங்க போகும்போது வரும்போது இந்த நம்ம மற்ற கடவுள்களை அவங்க சேவிக்கிற மாதிரி இது என்ன பண்ணுறாங்கன்னு குத்தி போட்டு போகிறாங்க. குத்தி போட்டுன்னு வாயில் முட்டுட்டு குனிஞ்சு கும்பிட்டுட்டு போகிறாங்க. யார் காரணம் இதுக்கு? விக்கிரக ஆராதனைக்கு யார் காரணம்? சிலுவை வச்சுட்டு விக்கிர ஆராதனை பண்ணுறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் சிலரை நம்ம தான் காரணம். சிலுவை கெட்டு போகிறதுக்கு பைத்தியம் இருக்குது. நம்ம கெட்டு போகக்கூடாது. அப்போ தான் பைத்தியமான ஆயிடும். கெட்டு போகவே கூடாது. ஏன்னா சிலுவை ஒரு புனித சின்னம் அல்ல, சாபத்தின் சின்னம். சாபம் இயேசு கிறிஸ்து நான் அது மரத்தினால சிலுவையை தூக்கி போட்டாங்க. சிலுவையில் தூக்கி நமக்காய் சாபமானார். சந்தோஷமாக யாருனார்? நமக்கு குஜாலமாக வருது. அவர் சாபத்து நம்ம குஜாலமாக இருக்குதா? சந்தோஷமாக சிச்சினையாக கொடுத்தோம். அவர் வீடு எடுத்தாங்க. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிலுவையினால் இடர்கள் ஒழிஞ்சு போகுது. நமக்கு சிலுவை நம்ம அது விற்கிறாரதுமே தான் பார்ப்போம். மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குறோம். நம்ம ஆள் என்ன சொல்கிறாரு? இடர்கள் வருது சகஜம். ஆனால் யார் வருதோ அவனுக்கு ஐயோன்றாரு. நம்ம சிலுவையை புத்தி போட வைக்கிறோம், கும்பிட வைக்கிறோம், போகிறோம் வரோம். இந்துக்கள் எல்லாருமே சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. இன்னும் கட்ட இந்த சின்ன சின்ன சர்ச்சைக்கு வாசல் இருந்துச்சுன்னா அதுக்கு தொட்டு கும்பிட்டு போவாங்க. அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். அவங்க விற்கிறாரனை தள்ளுறது மட்டும் இல்லை, நம்மளும் ஒரு விற்கிறாரனக்காரனை மாதிரி விற்கிறாரனை செய்கிறவங்கள மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? பாதாளத்துக்கு அழிவு தெளிக்கிறோம். பாதாளத்துக்கு பார்த்துட்டு அழிவு தெளிக்கிறோம். நமக்கு நரகம் கிடைக்கிறதுக்கே பண்ணுறோம். விற்கிறாரன் இருக்கவே கூடாது. சூர்வ வணக்கம் இருக்கக்கூடாது. சூர்வங்களை வணங்காததுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்குறாரு. இந்த கட்டளைக்கு மீறி நம்ம என்ன செய்யணும்? நடக்கிறோம். அது மட்டும் இல்லை, சிலுவையை நம்ம என்ன செய்யணும்? புனித சின்னமாக கும்பிடக்கூடாது. இது சாபத்தின் சின்னம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தூக்கி போட்டாங்க, சாகடிச்சாங்க. அவர் நமக்காக அதில் சாபமானாரும் தாங்க. இது கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், மரண கண்ணிகள் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செஞ்சார்? அவர் தன்னோட உயிரையே கொடுத்தாரு. இதில் சிலுவையில் கொடுத்தாரு. அப்போ எப்படி அது புனித சின்னமாக ஆகும்? மரத்தில் தூக்கி போடுறோம் எவனும் சாபமாக இருக்கிறான்ட்டு வேதம் சொல்லுது. மரத்தில் தூக்கி போடுவாங்க. மரத்தினால தூக்கி போட்டு சாபிக்கிற எல்லாம் சாவரம் இல்லைன்னா அது சாபம். அப்போ அந்த மரம் சிலுவை சாபம், சாபத்தின் சின்னம். ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த சர்ச்சில் வைக்கிறது, கோபுரத்தில் வைக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பாரம்பரியம். இதெல்லாம் பாரம்பரியத்தை கொண்டு இங்கே சேர்க்காதீங்க. இதில் வருது சகஜம். யாரில் வருது அவனுக்கு ஐயோன்ற ஐயோ. அதனால் நீங்கள் எல்லாம் யார் சிலுவை வச்சு கும்பிட்றதுக்கு இது பண்ணி வச்சுருக்கீங்களோ, விக்கிராரம் பண்ணுறீங்களோ, சிலரெல்லாம் சபையிலே வச்சுருப்பாங்க பாருங்கள். சபையிலே சிலுவை நிற்கும். அது சாபத்தை கொண்டு புனித சின்னமாக வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தண்டனை கொடுப்பாரோ தெரியாது எனக்கு. ஏன்னு சொல்லுங்கள்? வேதத்தை நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா சிலுவையை குறித்து ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் மறிச்சார், நமக்காக சாபமானார், நமக்காக உயிர்த்தார், இன்று உயிரோடு இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? இதுதான் உண்மை. அதோடு விட்டுடணும். அதை கொண்டாந்து நிற்க வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு சிலுவை மாலை போடுவாங்க, பூ போட்டு கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன்.
இதெல்லாம் என்னது அர்த்தம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் விக்கிரகம் அர்த்தம். விக்கிரகத்தை கும்பிடக்கூடாதுன்னு பூண்டோடு அழிப்பேன், ஜலத்தில் இல்லாதபடி அழித்து போடுவேன்றார் ஆண்டவர். ஆனால் அதை தான் செய்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் அழிவுக்கு முன்னாடி அகந்தேன்னு அர்த்தம். போகிறீங்க எல்லாம் நரகத்துக்குன்னு அர்த்தம். வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுதான் அர்த்தம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆதி சர்ச்சுக்கு வந்து எந்த சர்ச்சுக்கு போனாலும் சிஎஸ்சி சர்ச்சோட சிலுவை உண்டு. எல்லா இடத்துலையும் நாங்களாம் அந்த பேக்ரவுண்ட் தான். அந்த பேக்ரவுண்டில் போனோம் அப்படியே கும்பிட்டுட்டு போவோம். இன்னும் கட்ட சிலுவை சுற்றி போயிருக்கிறேன் நான் கூட. ஏன்னா நமக்கு தெரியாது, அப்போ ரட்சிக்கப்படல, அதனால நமக்கு தெரியாது. சிலுவை குறித்து வேதத்தை ஏன்னா அறிவில்லை நம்மளுக்கு. எனக்கு இல்லை, அதனால் நான் தெரியல. எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியுது. ரட்சிக்கப்பட்ட ஞானசாரத்தை அபிஷேகம் பெற்றது தான். ஐயோ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கீங்க, அதுக்கு இப்போ மன்னிப்பு ஆண்டுகிட்ட கேட்கணும். ஐயோ சிலை வணக்கம் செஞ்சுட்டேன், உருவ வணக்கம் செஞ்சுட்டேன், சிலுவையை கும்பிட்டுட்டேன், அது வந்து இது தானே விக்கிரகம் தானே, மன்னிங்க ஆண்டவர், விக்கிரகம் தானே செஞ்சேன், மன்னிங்க நீ வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நரகத்துக்கு போகிறோன்ற பயம் வந்துடும் எல்லாருக்கும். பாவம் செய்கிற எல்லாருமே எல்லா ஆத்மாவும் சாகுன்னு வேதத்தில் இருக்குது. அதனால் என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவர் பாதத்தில் வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அறிக்கையிட்டு ஓடணும். ஆண்டவர் நான் செய்து தப்பு தான், விக்கிரக செஞ்சேன், நான் கும்பிட்டேன், தப்பு, பாவமான சிலுவையில் சாபமான சிலுவை நான் என்ன செஞ்சுட்டேன், கும்பிட்டுட்டு ஆண்டவர்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையை குறித்து மேன்மை பாராட்டிட்டு நாங்கள் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டு. எதுனா அவர் தான் செய்தார், சிலுவையில் சாபமானார், எனக்காக ஜீவனை விட்டார், எனக்காக மறித்தார், எனக்காக விட்டார். இதுதான் நம்ம மேன்மை பாராட்டணும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், அவர் தான் சிலுவையில் அறையுண்டு இருக்கார் நமக்காக. அதே மாதிரி உலகமும் என்ன செய்யுது? எனக்கு சிலுவையில் அறையிடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எதில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த சிலுவையை குறித்து எடுத்தோம்னா நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிட்டு போக முடியாது, நம்மளுக்கே தெரியும். சாதாரணமாக நமக்கு தெரியும், புத்தி இருக்குதுல்ல, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல. அதனால் நம்ம செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை வந்து ஒரு மேன்மைனா ஆண்டவர் அதே என்ன செய்தார், சிலுவையில் மறிச்சார், உயிர்த்தார். அப்போ அது மேன்மைக்குரிய, மேன்மை பாராட்ட திருப்பேனாக, மேன்மை பாராட்ட அது இருப்பேனாக. சிலுவையை குறித்து என்ன செய்யக்கூடாதான், மேன்மை பாராட்ட விருப்பேனாக. அந்த நல்லா படிங்க 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டு. சிலுவையை குறித்து என்ன செய்யணுமா, மேன்மை பாராட்ட. எப்படின்னா அந்த சிலுவையில் தானே அவர் மறிச்சார் அப்படின்னு, அவ்வளோதான். அதோடு நிறுத்தணும் ஒழிய அதை கும்பிட்றது, வணங்குறது, நான் அதை பற்றி இது பண்ணுறது, அதெல்லாம் பற்றி பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நரகத்துக்கு தான் போகணும். அதை வந்து வச்சு கும்பிட்டு நடக்கிறது, மாலை போடுறது, பூ போடுறது, இது வேறு ஏற்றுவாங்க. நல்லது, மெழுகுவத்தி வேறு ஏற்றி உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. மேன்மை பாராட்டு, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு தான் சொல்லிக்கிறார். குறித்து எல்லாமே வேறொன்றும் மேன்மை பாராட்ட தான் இருந்தார். சிலுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டு சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அவர் அங்கே பாடு அனுபவிச்சாரே, எவ்வளோ பெரிய மேன்மை. அது மேன்மை இல்லையா? நம்ம அன்பு இல்லையா? நம்ம அன்புனால தான் அவர் சிலுவையில் மறிச்சார். எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய கடி இந்த சிலுவை. இத்தனை ஆணிகள், கைகள் கால்களில், முழு தலை முடியல. அப்போது அந்த சிலுவையில் அவர் மறிச்சார். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன், பெரிய தேவன். உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நம்ம இருப்பவர் பெரியவர், மகா பெரியவர். அதை தான் நம்ம மேன்மை பாராட்டணும் ஒழிய இந்த சிலுவையை கட்டி நழுவக்கூடாது. சிலுவை கட்டி இது மேலே வைக்கிறது, இதெல்லாம் வச்சு கூட தப்பு, தவறான ஒரு உபதேசம். சரியா? அதனால் அதை விட்டுடுங்க. இனியாவது என்ன செய்யுங்க, பாரம்பரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் வரப்போகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரம். இந்த நேரத்தில் அது புது சிருஷ்டியாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். பழைய எல்லாம் ஒழிஞ்சு போயிடணும், எல்லாம் புது சிருஷ்டியாக மாறணும். அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லை, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தின்படி அதன் இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்கள், நம்முடைய மாம்ச இச்சையை சிலுவையில் அறைந்திருக்கணும். 5:24 சொல்லுது, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறா, ஆவிக்கேற்றம் நடக்கும் கடவுள். பார்த்தீங்களா?
என்ன பண்ணுறாங்க, சிலுவை ஆசை இச்சைகளை மாம்சத்தை அறைந்திருக்கிறாங்க சிலுவையில். அப்போ மாம்ச இச்சைன்னா சிலுவையில் இருக்குது, மாம்ச இச்சை இருக்குது, ஆசை இச்சைகள்லாம் எங்கே இருக்குது, மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் கிறிஸ்துவனுடையவர்கள் கொடுத்து கிறிஸ்துவ யார் நம்ம தான், நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும், தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன பண்ணி சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. அப்போ சிலுவையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, கண்ணீர், கவலை, கஷ்டம், துக்கம், பாடுகள், வியாதிகள், மரண கண்ணிகள், மாம்சம், ஆசை இச்சைகள், நம்முடைய பண்ண விபச்சார வேசித்தனத்துக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரே பரிகாரியாக என்ன செய்தார், சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுதாது. அப்போ எவ்வளோ பெரிய அது சாபத்தின் சின்னமாக இருக்கும் பாருங்கள். அதனால் நம்ம இனியாவது விட்டு திரும்பி ஆலோசனை செய்து கர்த்தருக்குள் நம்ம ஓடுவோமாக, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம மாறுவோமாக. கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவையின் உபதேசத்தின் 1ஆம் பாகமாக அது இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Praise God. God bless you all.